வெல்கம் டு ஜேர்னி வித் ஜி. நான் உங்கள் ஜெகநாதன். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. யூரோப் ட்ரிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம அடுத்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகலை. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கே இருக்கிறோன்னா சென்னை ஏர்போர்ட்டு. சென்னை ஏர்போர்ட்லேருந்து அப்படியே ஹாங்காங் போகிறோம். ஹாங்காங்கில் 1 வீக்கு ஹாங்காங் ஃபுல்லாக அப்படியே அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, இந்த ட்ரிப்பு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்டிங்காக வெயிட்டிங். கேத்தே பெசிபிக் ஏர்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து, அது மட்டும் தான் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. இல்லைனா வந்து நியூ டெல்லி, பேங்காக் இல்லை சிங்கப்பூர் அந்த மாதிரி தான் ஃப்ளைட் இருந்தது. இது நம்ம டைரக்ட் ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கோம். நைட்டு இப்போ மணி வந்து 1 மணி ஆக போகுது. 1:40க்கு சென்னையிலேருந்து கிளம்பும். அங்கே வந்து ஹாங்காங் வந்து காலைல வந்து 9:30க்கு ரீச் ஆகும். 9:30ன்னா இங்கேருந்து ஒரு 2.5 hours அங்கே வந்து முன்னாடி இருக்கும். அதனால வந்து நமக்கு அந்த 2.5 hours வந்து ஆட் ஆயிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours இருக்கும். ஓகே, காலையில் நம்ம போயிட்டு ஹாங்காங் போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, பர்சனல் ஒர்க். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படி பாருங்க, ஏர்போர்ட்ல இருந்து அப்படி நம்ம கிளம்புறோம். அதே மாதிரி ஹாங்காங் வந்து விசா வந்து ஆன்லைன்ல தாங்க இது பண்ணோம். ஆன்லைன்ல நீங்க ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கலாம். என்னன்னா எதுவும் தப்பா ஃபில்அப் பண்ணி ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்க ஒரு 6 month மறுபடியும் அந்த விசா எடுக்க முடியாது. வேற எதுவும் பேமெண்ட்லாம் கிடையாது, விசா பேமெண்ட் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டோம்னா வந்து ஆக்டோபஸ்ன்னு ஒரு கார்டு இருக்கு, அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி. அதை நம்ம வாங்கிட்டோம்னா அங்கே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் போயிட்டு 1 by 1 காமிக்கிறேன். அங்கே போயிட்டு ஒரு சிம் ஒன்று வாங்கணும். வாங்கிட்டு அதெல்லாம் எப்படி எடுக்கிறது என்ன ஏதுன்னு சொல்லி நானே இனிதான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட பகிர்ந்து. லாஸ்ட் சீட்டு வாங்க உட்காரலாம். லாஸ்ட் சீட்ல வந்து உட்காந்துச்சு. ஆமா, கேட்டாங்க ஏதாவது சீட் ஓகேவான்னு. பரவாயில்ல சொல்லியாச்சு. பரவாயில்ல. இன்னைக்கு லாஸ்ட் சீட்டோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி விண்டோ அப்படி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நீங்களே யாராவது கடைசி சீட்டில் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆமாம், இந்த கேத்தே பெசிபிக் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஏரோப்ளேன் தான் சொல்லணும். ஃபுட் எல்லாமே ஓகே, நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப ஹைவேயாக எதிர்பார்க்க முடியாது, ஆனால் ஓகே, பரவாயில்லைங்க. இப்போ நம்ம வந்து அப்படி நம்ம இந்த சென்னையிலேருந்து நான் கிளம்பியாச்சு பாருங்கள். அப்படி மேலே வந்துருச்சு. சென்னை மேலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாம், லைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டோம். நியர்பை இப்போ ஹாங்காங்கில் நம்ம வந்து லேண்ட் ஆக போகிறோம். ஹாங்காங் பார்த்தீங்களா? இப்போ நம்ம போயிட்டு லேண்ட் ஆகக்கூடிய இன்னொரு 10-15 நிமிஷம் அது லேண்ட் ஆயிடுவோம். ஆனால் இங்கே உள்ள கடல் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல, நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஹாங்காங்கு. ஓகே, ஹாங்காங் ஏர்போர்ட்டை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. ஏன்னா வந்து ஹாங்காங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நெரிசலாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஹாங்காங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏர்போர்ட் இருந்திருக்குங்க. அந்த ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பேர் வந்து கவுலன் குடா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இருந்திருக்கு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய மலை, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய பில்டிங் இந்த மாதிரி இருந்ததுனால நிறையா ஃப்ளைட்டு வந்து அங்கே இறங்குறதுக்கு, லேண்ட் ஆகிறதுக்கு சிரமப்பட்டிருக்கு. ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. அப்படி ஆக்சிடெண்ட் நடந்ததுனால ஏர்போர்ட் அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியலை. அந்த சூழலில் என்ன பண்ணியிருக்காங்க, சரி அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நம்ம வேறு இடம் நம்ம மாற்றினா தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஹாங்காங் வந்து ஒரு எக்கனாமிக் காரிடர், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் இங்கே இருக்குது. அப்போ வந்து வேர்ல்டு அளவில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஃப்ளைட்டு வந்து போகிறது, அந்த மாதிரி கார்கோஸ்லாம் வந்து போகிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே இருந்து வந்து இந்த ஏர்போர்ட்டை வந்து செக் கிளப் கொக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீவு பேர் இது. அந்த இடத்துக்கு வந்து 1998 ஜூலை 6ஆம் தேதி வந்து அதை மாற்றிட்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஏர்போர்ட்டை தான் இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம். அந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்களேன், ஏகப்பட்ட ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு.
ஏர்போர்ட்டை பெருசு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து ஹாங்காங்கோட மொத்த நிலப்பரப்பே வந்து 1104 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஆனால் இங்கே வாழ்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 லட்சம் மக்கள் தான். ஆனால் நம்ம சென்னையை விட ஒரு 3 மடங்கு நிலப்பரப்பு பெருசு. ஆனால் மக்கள் கம்மியாக இருக்காங்களே அப்படின்னு நான் சொல்லி பார்க்கும்போது தான் இங்கே வரும்போது தான் தெரியுது. ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% மேலே 70 to 80% வந்து கடல் தாங்க இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக கடலாக இருக்கிறதுனால மக்கள் தொகையை வந்து அவங்களால சமாளிக்க முடியாதனால தான் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வானுயர்ந்த கட்டடங்கள் நிறையா இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன வீடுகள். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஏர்போர்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம். இந்த ஏர்போர்ட் வந்து இப்போ இவங்க இங்கே மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் ஃபுல்லாக காங்கிரீட்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏர்போர்ட்டை எந்த அளவுக்கு பெருசு பண்ண முடியுமோ அவங்க பெருசு பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு பயணிகள்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ கூட நான் பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து இறங்கி இப்போ இமிக்ரேஷன் போகிறதுக்கு வந்து உள்ளே ட்ரெயின் வருதுங்க. பாருங்கள், ட்ரெயினில் தான் நம்ம இப்போ ஏறி போகிறோம். ஏறி போய் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரணும். இமிக்ரேஷனில் நமக்கு பக்கத்தில் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க ஈஸியாக எல்லாரும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்தது அந்த டிக்கெட்டுங்க, ரிட்டன் டிக்கெட்டுங்க, எத்தனை நாள், என்ன ஏதுன்னு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு. ஓகே, நம்ம தான் கூலாக சொல்லுவோமே, சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஓகே நாங்கள் இப்போ வந்து பெல்ட் நம்பர் 3 அங்கே தான் வந்து நம்மளோட லக்கேஜ் பேக் வந்துருக்கான். அந்த பெல்ட்டில் அதை நோக்கி எடுக்க போயிட்டுருக்கோம். நம்மளோடது இங்கே பாருங்க, பேக் வந்துருச்சு. நம்ம ஜெயின் போட்டு ஒட்டி வச்சது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னு வச்சிங்களேன். இல்லைன்னா இன்னும் இதுவாக நமக்குள்ள தெரியாமல் போயிருக்கு. பேக் எடுத்தாச்சுங்க. இப்போ நேராக வெளியே போயிட்டு சிம் கார்டு, அந்த ஆக்டோபஸ் கார்டு சொன்னாங்கல்ல, அதை ட்ரை பண்ணலாம். அதை ட்ரை பண்ணி வாங்கலாம். வாங்க போகலாம். சிட்டி பேங்கில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் கார்டை வச்சு ஒரு 500 எடுத்திருக்கோம், ஹாங்காங் டாலர். ஓகேங்களா? இப்போ போயிட்டு அந்த ஆக்டோபஸ் கார்டு வாங்கிட்டு பஸ்ஸுக்கு போகலாம். வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆக்டோபஸ் கார்டு. இப்போ வந்து இங்கே அது ஒரு காமனான கார்டுங்க. நம்ம ஊரில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, டெபிட் கார்டு அந்த மாதிரி. இது வந்து ப்ரீபெய்டு கார்டு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டோபஸ் கார்டு வாங்கியாச்சு. வந்து 200 கேட்டாங்க. 200னா நம்ம மணிக்கு வந்து ஒரு 2200 வாங்கிட்டு ஒரு 50 எக்ஸ்ட்ரா வந்து டாப் அப் பண்ண சொன்னேன். ஓகே, இதை வந்து நம்ம பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படியே நம்ம பாட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. வந்துட்டு இங்கே தான், இதுதான் வந்து கீழே டவுனில் வந்துட்டோம்னாலே இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. நமக்கு வந்து A29 இன்னும் ஃப்ரெண்டில் அங்கே போகணும். போயிட்டு 11:40க்கு, இப்போ வந்து 11:30 கிட்ட ஆகுது. வாங்க அப்படியே A29 படிக்கலாம். A29 வந்தாச்சு. இங்க பாருங்க, ஏர்போர்ட் அப்படியே பாருங்க. பஸ்ல ஏறிதான் வச்சு பாருங்க, ஃப்ரெண்ட்ல சூப்பரா இடம் கிடைச்சு. முன்னாடி உட்காந்தாச்சு. அப்படியே சிட்டி உள்ள சூப்பரா பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்படி போயிட்டு அப்படி அழகான சாலைகள்லாம் அப்படி பார்த்துட்டே போகிறோம். பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, வாங்க அப்படி பார்த்துட்டு இப்போ ரூம் போகலாம். ரூமுக்கு வந்தாச்சுங்க. ரூமுக்கு வந்துட்டு சரி கொஞ்சம் ரிப்ரெஸ் ஆகிட்டு, இங்கே பாருங்கள், இது சின்ன ரூமு தான். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அப்படி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் கீழே நம்ம தமிழ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கூட ஒரு நண்பர் வந்தார். நான் இப்போது ஹாங்காங் ஏன் வந்தேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய கேமரா ஒன்று, இந்த அலெக்ஸா LFன்னு சொல்லுவாங்க, படங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ கூட இந்த இந்தியன் 2 படம் ஃபுல்லாக ஷூட் போச்சு அந்த கேமரா. அது ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது, அதை சரி பண்ணுறதுக்காக வந்தேன். அதனால் அதை கொடுத்துட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. அதனால் அங்கே ஒரு நண்பர் நமக்கு பழக்கமானார், சுலைமான் சொல்லி. அதனால் அவரும் வந்து ஈவினிங் வராரு. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு லோக்கல் ஏரியா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா ஏரியாக்கள், நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ட்ரிப்பில் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட கவர் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஜேர்னியை ஜெகனோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். ஜேர்னி வித் ஜெகன். பாய்.